சிறகடிக்க ஆசை சிறையல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். மனோஜ் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மனோஜோட ஃப்ரெண்டு பார்க் ஃப்ரெண்டு வந்து என்ன மனோஜ் எதை பற்றி நீ யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னுடைய ஒய்ஃபை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய ஒய்ஃப் என்கிட்ட ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாளோன்னு தோணுது. அவள் உண்மையான பணக்காரியான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. அதை சொல்லி தான் என்னுடைய அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ அவள் வந்து இப்படி இருக்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குன்னெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்ற, உனக்கு அப்படி சந்தேகமா இருந்தா அந்த சந்தேகத்தை வந்து நீ தீர்த்திடணும். என்ன சொல்லி தீர்க்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. இது கூட நான் சொல்லி கொடுக்கணுமா? உன்னுடைய வைஃப் கிட்ட போயிட்டு எனக்கு இவ்வளோ பணம் வேணும், அப்படி இல்லையா நம்ம மலேசியாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒன்று வாயில் இருக்கிறதெல்லாம் அடிச்சு விட. அப்பவே அவள் உண்மையை சொல்றாளா பொய் சொல்றாளா? அப்படி உண்மையானவளாக இருந்தா அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லையா? சரி நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவா. அதுவே அவள் பொய் சொல்றவளா இருந்தா எதுக்காக போகணும், ஏன் போகணும், என் அப்பாவே அங்கே ஜெயிலில் இருக்காரு, அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி மைண்டை வந்து டைவர்ட் பண்ண பாப்பா. அப்படி பண்ணாவே அப்பா அவள் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். இப்படிப்பட்ட கேஸை நான் பலதான் பார்த்துருக்கேன். உன் ஒய்ஃபை பார்க்கும்போது எல்லாமே எனக்கே அப்படி தான் தோணுதோ. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இவ்வளோ நாளைக்கு அப்புறம் உண்மை கண்டுபிடிச்சிருக்க? சரி நான் சொன்ன மாதிரி செஞ்சுப்பாரு, அப்போ என்ன ஏதுன்றது தெரிஞ்சிடுன்னு சொல்லிட்டு மனோஜோட ஃப்ரெண்டு ஐடியா சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ ரோகிணி மாட்டிடுவாங்களா மனோஜ் கிட்டங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.